ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னையோட இதுக்கு மூடு பனி விழா நடத்திட்டு, அடுத்த வருஷம் தான் இதுக்கு திறப்பு விழா பண்ணணும் அப்படின்ற மாரி இன்னைக்கு ஒரு வேலைய வந்து ஆரம்பிச்சாச்சு. இந்த பெட்ஷீட் எடுத்து போடுறப்பயே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வாங்கி இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள் கழிச்சு வாங்குனது. அப்பத்துலேருந்தே இந்த துவைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு, இத வந்து நான் எடுத்து போத்திக்கிறதுக்கே விட மாட்டேன். போத்திக்கலாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நல்லா பனி வரட்டும், அப்போ வந்து போத்திக்கலாம் அப்படின்ற மாரியே வந்து நான் எடுக்கவே இல்ல. இந்த வருஷம் தான் கொஞ்சம் பனி அதிகமான பிறகு தான் எடுத்து போத்துனாங்க. நான் போத்திக்கல. நானும் அஜும் போத்திக்கல. இவங்க 2 பேரும் இவரும் அசன் தான் வந்து போத்திக்கிட்டாங்க. இத வந்து நான் துவைக்கவே மாட்டேன். நீங்க தான் வந்து துவைக்கணும். ஏன்னா, அவ்ளோ வெயிட் இருக்கும் இது அப்படின்னு நான் சொல்லி தான் இருந்தேன். அதே மாரி என்னால சுத்தமா அசைக்கவே முடியல தண்ணீல போட்ட பிறகு. அதே மாரி இன்னைக்கு யார் போத்தியிருந்தாங்களோ, அவங்களே வந்து துவைங்க அப்படின்ற மாரி துவைக்க விட்டுட்டேன். வேலைய ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் சரிதான். ஆனா நல்லா வெயில்ல வந்து ஒரு 11:30, 12 மணி இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த டைம்ல வந்து வெயில்ல வந்து மாட்டிக்கிட்டேன். ஏன்னா மடிச்சு வைக்கலான்னு பார்த்துருந்தேன். அப்பதான் பார்த்தீங்கன்னா, அழுக்கா இருந்த மாரி தெரிஞ்சது. சரி இத துவச்சே வந்து தண்ணீல போட்டு அலசி வந்து போட்டுடலான்றதுக்காக இன்னைக்கு இந்த முக்கியமான வேலைய வந்து முடிச்சாச்சு. வெயில் நாள் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் வந்து பெட்ஷீட்லாம் தேவைப்படாது. சரி ஒரு 2, 2 பெட்ஷீட்டா வந்து காய போட்டு எடுத்து மடிச்சு இதுக்கப்புறம் மேல வச்சுட்டா, அதுக்கப்புறம் அடுத்த பணிக்கு தான் தேவைப்படும் அப்படின்ற மாரி எடுத்து வச்சாச்சு. இது ரொம்ப பெரிய வேலையா வந்து பெண்டிங்ல இருந்தது. அந்த வேலைய முடிச்சுட்டு, கீழ வந்த உடனே பார்த்தீங்கன்னா, இந்த ஒட்டன அடிக்கிற வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இது இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த ஒட்டன குச்சி வந்து வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்கு. எவ்வளோ நீட்டு வேணா சீலிங் வரைக்குமே நல்லா போகும். ஒட்டன அடிக்கிறதுக்கு நல்லாருக்கும். ஆனா என்ன ஒண்ணுன்னா, அந்த பஞ்சுமா இருக்கு இல்லையா? ஒட்டன அடிக்கிறது, அது வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒட்டி ஒட்டி பார்த்தாலும் ஒட்ட முடியல. தனியா சுத்தும் அது பாட்டுக்கும். அதுதான் மிஸ்டேக். மத்தபடி பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கு. ஏதோ வந்து அத வச்சு நான் வந்து ஒட்டி ஒட்டி எப்படியோ வந்து இத அடிச்சிட்டுருக்கேன். இந்த வேலைய செஞ்சுக்கிட்டே அப்படியே முகத்துக்கு இந்த பாசி பருப்ப அரைச்சு வச்சிருக்கேன் இல்லையா? அதையும் வந்து போட்டுக்கலான்றதுக்காக போட்டிருந்தேன். ஏன்னா டைம் எடுத்து இதெல்லாம் வந்து செய்ய மாட்டேன். சோம்பேறி. இந்த வேலைய செஞ்சுக்கிட்டே சரி அதுக்குள்ள அது காஞ்சிரும்ன்றதுக்காக அதையும் வந்து செஞ்சுட்டேன். இந்த ஒட்டன வந்து வாரத்துல 1 நாள் எப்பயாச்சும் வந்து கண்ணுல வந்து படுறப்பலாம் நானும் வந்து அடிச்சிருவேன். அது எப்படிதான் வந்து சேருதுன்னு தெரியல. அடிக்கடி பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து சேருது. இந்த மாரி ஒட்டடை வந்து அதிகமா சேர்ந்தா அந்த கடன் வந்து சேரும்ன்னு வந்து சொல்லுவாங்க. அது உண்மையா? பொய்யா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா வந்து எனக்கு இப்ப வந்து கொஞ்ச நாளா வந்து நெறையா நானும் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பேன். எப்ப நான் வந்து ஒட்டடை அடிக்கணும் அப்படின்ற மாரிலாம் அடிச்சிட்டு இருக்க மாட்டேன். பார்த்தேன்னா டக்குனு அடிச்சுருவேன். ஆனா இப்ப வந்து நெறைய வந்து சேர்ந்த மாரியே இருக்கு. ஏன்னா அதிகமா ஃபேன் ஓடுறதால வந்து சேர்ந்துருதா அப்படின்னு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த வேலைய முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு உருண்டை குழம்பு வந்து செஞ்சிருந்தேன். ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன். என்னடா இது உருண்டை வந்து ஒரு மாதிரியா இருக்குன்னு பார்த்தா, வெங்காயம் மெயினா வந்து போடணும். அந்த உருண்டையில வந்து வெங்காயமே போடல போல இருக்கு. இந்த மாரி ஒரு சொதப்பல் ஆயிப்போச்சு.